யோபுவின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 10வது வசனம். காலை நேரத்திலே நாம் வாசித்த வேத வசனம் இப்படியாக சொல்கிறது: நமது ஆண்டவர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்கிறார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் நம்மோடு பேச விரும்புகிற ஒரு காரியம், நம் தேவன் அதிசயங்களை செய்கிறவராய் இருக்கிறார். Our God is a God who does miracles. நமது வாழ்வில் அதிசயமானவைகளை நடப்பிப்பதில் நமது ஆண்டவரை போல பெரியவர் யாரும் இல்லை. அவர் அதிசயமானவர். வேதம் அவருடைய நாமத்தை குறித்து சொல்கிறது, அவர் அதிசயமானவர். அவர் அதிசயங்களை நடப்பிக்கிறவராய் இருக்கிறார். அவர் செய்கிற அதிசயங்கள் ஆராய முடியாததாம். ஆராய்ந்து முடியாத அதிசயங்களை செய்கிறார். எண்ணி முடியாத அற்புதங்களை நடப்பிப்பதிலே நம் தேவன் மிக வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். இந்த காலை நேரத்தில் இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவரையும் பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், நான் உங்கள் வாழ்வில் அதிசயமானவைகளை செய்வேன் என்று வாக்கு கொடுக்கிறார். ஒருவேளை உங்கள் வாழ்வில் ஏதோ ஒரு காரியத்திற்கு அதிசயங்களை, அற்புதங்களை, மாற்றங்களை எதிர்பார்த்து கொண்டிருக்கலாம். இது நடக்குமா, இது நடக்காதா, இது எப்போது நிறைவேறும் என்ற எதிர்பார்ப்புகள், கேள்விக்குறிகள், ஜெபங்கள் என்று அநேக காரியங்கள் காணப்படலாம். ஆனால் இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் இங்கிருக்கிற ஒவ்வொருவரையும் உற்சாகப்படுத்துகிறார். நான் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்கள், நான் எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிற தேவன் என்று வாக்குரைக்கிறவரா இருக்கிறார். விசுவாசிக்கிறவங்க ஆமென் சொல்லலாமா? அல்லேலூயா. நமது வாழ்வில் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை நிச்சயம் செய்வார். எண்ணி முடியாத அதிசயங்களை ஆண்டவர் நிச்சயம் செய்ய போகிறார். இந்த காலை நேரத்திலே ஒரு மனிதனுடைய வாழ்வில் தேவன் எப்படி ஒரு மகிமையான, அதிசயமான, ஆச்சரியமான காரியங்களை செய்தார் என்ற சம்பவத்தை கொண்டு உங்களோடும் என்னோடும் தேவன் செய்கிற காரியத்தை பேசி உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறேன். ஆண்டவர் இயேசு ஒருமுறை தமது ஊழியத்தில் கடந்து சென்று கொண்டிருந்தார். அவர் போகிற இடமெல்லாம் பிரசங்கம் செய்வது அவருக்கு இயல்பான ஒரு காரியம். ஏனென்றால் அவரது வார்த்தை ஜீவ வார்த்தை, அவரது வசனம் தேவ வசனம், பரலோக தேவனின் வெளிப்பாடு இயேசு. அவர் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் சத்தியமுள்ள வார்த்தை. அவர் போதகம் பண்ணுகிறவராய் இருந்தார். போகிற இடங்களில் எல்லாம் ஜீவ வசனத்தை பிரசங்கம் பண்ணிக்கொண்டே இருந்தார். ஒரு நாள் ஒரு முறை கடற்கரை ஓரமாக நடந்து சென்ற போது திரளான ஜனங்கள் அவருக்கு பின்பாக வந்தார்கள். அவர் பிரசங்கம் பண்ண வேண்டிய ஒரு சூழல் நேரிட்டது. பேச வேண்டிய ஒரு நேரம் வந்தது. இவர் பேசுவதற்காக அங்கு பார்த்தபோது ஒரு படகு நின்று கொண்டிருந்தது. அங்கே இருந்த அந்த படகை பார்த்து, அந்த படகுக்கு சொந்தக்காரராய் இருந்த பேதுருவை பார்த்து சற்று தள்ளி நிறுத்தும்படி கேட்கிறார். நீரில், கடலில் சற்று தள்ளி நிறுத்தின அந்த படகில் ஏறி அமர்ந்து இயேசு பிரசங்கம் பண்ண தொடங்கினார். அநேக ஜனங்கள் இயேசுவின் பிரசங்கத்தை கேட்டுக் கொண்டிருந்தார்கள். ஆனால் பேதுருவோ இயேசுவின் பிரசங்கத்தை கேட்கிற மனது அவருக்கு இல்லை. அவருக்கு மிகப்பெரிய சோர்வு, மிகப்பெரிய மன கஷ்டம், மிகப்பெரிய கவலை. வசனம் சொல்லுகிறது, பேதுருவோ வலைகளை அலசிக் கொண்டிருந்தான். காரணம் என்ன தெரியுமா? கடந்த இரவெல்லாம் இவன் வாழ்வில் ஒன்றுமே இல்லை, ஆசீர்வாதம் என்று சொல்வதற்கு ஒன்றும் இல்லை. அவன் நேற்று இரவு கடற்கரையில், கடலில் போய் மீன்பிடிக்க சென்று வந்தபோது வெறுமையானவனாய், ஒன்றுமில்லாத நிலைமையில் வந்தவனாய் இருந்தான். ஆனால் பாருங்கள், ஆண்டவர் அவன் நிலைமையை அறிந்திருந்தார். ஆண்டவர் அவன் சூழ்நிலையை அறிந்து ஆண்டவர் அவனை பார்த்து சொன்னார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 4வது வசனம். அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். கரம் ஏற்று ஆமென் சொல்லலாமா? அல்லேலூயா. அன்பானவர்களே, இந்த காலை நேரத்தில் இந்த வார்த்தையை கேட்கிற தேவ ஜனமே, உங்கள் வாழ்வில் அற்புதங்கள் நடக்காமல் இருக்கலாம், அதிசயங்கள் நடக்காமல் இருக்கலாம். ஒருவேளை நீங்கள் எதிர்பார்த்த காரியம் நிறைவேறாமல் இருக்கலாம். பேதுருவை போல சோர்வான நிலைமையிலே வலைகளை அலசி கொண்டிருக்கிற மனநிலையில் நீங்கள் காணப்படலாம். ஆனால் ஒரு தேவன் உங்களுக்காக இருக்கிறார். தமது வார்த்தையை அனுப்பி உங்கள் நிலைமையை அப்படியே அல்ல, மாற்றும்படி, ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை செய்யும்படி, எண்ணி முடியாத அதிசயங்களை நடப்பிக்கும்படி ஆண்டவர் இன்றும் பேசிக் கொண்டிருக்கிறார். அன்றைக்கு இயேசு பேதுருவோடு பேசினது போல
இன்றைக்கும் தேவன் தமது வார்த்தையின் மூலமாய் நம் ஒவ்வொருவரோடு கூட இடைப்பட்டுக் கொண்டிருக்கிறார். நீங்கள் ஆழத்திலே கொண்டு போய் உங்கள் வலைகளை போடுங்கள் என்று சொன்னது போல, இதோ இந்த காலை நேரத்திலும் உங்கள் வாழ்வில் இழந்தவைகள், உங்களுக்கு வேண்டியவைகள், நீங்கள் எதிர்பார்க்கிறவர்களை பெற்றுக்கொள்ளும்படி தேவன் தமது வார்த்தையை கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். விசுவாசிக்கிறவர்கள் ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா. இந்த காலை நேரத்திலே நமது வாழ்வில், பேதுருவின் வாழ்வில் இருந்து எப்படி தேவன் அதிசயமானவைகளை செய்வார் என்பதை உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். முதல் காரியம் பாருங்கள், லூக்கா 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்லுகிறது, அதற்கு சீமோன், ஐயரே, ராம் முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றார். முதலாவது ஒரு காரியம் கவனியுங்கள் அன்பானவர்களே. நமது வாழ்வில் தேவன் நமக்கு செய்கிற அதிசயங்கள் எப்படி இருக்கும் தெரியுமா? நம்முடைய முயற்சியால் முடியாததை தேவன் நமக்காக செய்வார். பேதுரு அழகாய் சொல்கிறான், ஐயரே, நாங்கள் ராம் முழுவதும் பிரயாசப்பட்டு விட்டோம். ஆண்டவர் இயேசு சொல்றார், ஆழத்துல போய் மீன் பிடிக்கும்படி வலையை போடுங்கள் என்று ஆண்டவர் சொன்னார். அவனுக்கு இவன் பதில் என்ன தெரியுமா? ஆண்டவரே, போதுகிறே, ஐயரே, நாங்க ஏற்கனவே என்ன பண்ணிட்டோம்? முயற்சி செஞ்சு பார்த்துட்டோம். நாங்க ராத்திரி முழுக்க என்ன பண்ணிட்டோம்? பிரயாசப்பட்டுட்டோம். சில நேரங்களில் நம்முடைய வாழ்வில ஆண்டவர் நமக்கு செய்கிற அதிசயம் எப்படி இருக்குன்னு தெரியுமா அன்பானவர்களே? நாம் முயற்சி செய்து முடியாததை கர்த்தர் நமக்காக செய்ய வல்லவராய் இருக்கிறார். நீங்க உங்க திறமையால, உங்க ஞானத்தால, உங்க பலத்தால, உங்களுடைய முயற்சியால முடியாததை தேவன் உங்களுக்காக செய்து முடிக்க வல்லவராய் இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இட்ஸ் நாட் மை ஸ்ட்ரெங்த், என்னுடைய முயற்சி அல்ல, என் பலன் அல்ல, என்னுடைய திறமை அல்ல, என் தேவன் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். இந்த காலை நேரத்துல உங்க முயற்சியால சில காரியம் உங்க வாழ்க்கையில் நடக்காம இருந்திருக்கலாம், சில அற்புதங்கள் கிடைக்காம இருந்திருக்கலாம், உங்க முயற்சியால நீங்க எதிர்பார்த்த ஆசீர்வாதங்கள் உங்கள் வாழ்வில் நிறைவேறாமல் இருந்திருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், உன் பிரயாசத்தினால் அல்ல, எனது ஆசீர்வாதத்தினால் நான் உன்னை ஆசீர்வதிக்க போகிறேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம ரொம்ப பிரயாசப்பட்டிருப்போம், ரொம்ப முயற்சி எடுத்திருப்போம், அதுக்காக ரொம்ப விலைக்கிரயம் கூட கொடுத்திருப்போம். ராம் முழுவதும் பிரயாசப்பட்டதுனா சும்மா இல்ல. எத்தனை முறை வலையை போட்டு இழுத்து பார்த்துட்டு எவ்வளவு பிரயாசம், எவ்வளவு பலன் செலவாயிருக்கும், எவ்வளவு நேரங்கள் செலவாயிருக்கும். அதனால் அற்புதம் அல்ல, நமது முயற்சியினால் அல்ல, நமது முயற்சியால் முடியாததை செய்யத்தக்க ஒரு தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. அருகாமையில் இருக்கவங்களை பார்த்து இந்த வார்த்தையை சொல்ல உற்சாகப்படுத்துறேன். உங்க முயற்சியால முடியாததை தேவன் உங்களுக்கு செய்ய போகிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் புரிஞ்சுக்கிட்டீங்க? என் முயற்சியால முடியாது, என் பிரயாசத்தால முடியாது, நான் செஞ்சிருவே நினைச்சு செஞ்ச காரியத்தால முடியாதத என் தேவன் எனக்கு செய்ய போகிறார். என் ஆண்டவர் எனக்கு நிறைவேற்ற போகிறார். நான் முயற்சி செஞ்சா கூட, பேதுரு கொஞ்சம் முயற்சி செஞ்சு பிடிச்சிருந்தா கூட அவ்வளவு மீன் பிடிக்க முடியாது. பேதுரு பிரயாசப்பட்டு பிடிச்சிருந்தா கூட எவ்வளவு மீன் பிடிச்சிருப்பாருன்னு தெரியாது. ஆனா பாருங்க, அவருடைய முயற்சிக்கு அப்பாற்பட்ட விதத்திலே ஆண்டவர் பேதுருக்கு ஒரு அற்புதம் செய்தார். இந்த காரியத்தில் நான் விசுவாசத்தோடு சொல்றேன், இந்த வார்த்தையை நீங்க விசுவாசத்தோடு ஏற்றுக்கொள்ளுங்கள். நீங்க முயற்சி செய்து ஆசீர்வாதமா இருக்க முடியாத நிலைமையிலே தேவன் உங்களை ஆசீர்வதிக்க வல்லவர். நீங்க அந்த நேரத்துல சொல்ல முடியும், ஆமா இது என் முயற்சி அல்ல, தேவனே இதை வாய்க்க பண்ணினார். ஹல்லேலூயா. கிதியோன் யுத்தத்துக்கு போகும்போது பாருங்கள், அநேக யுத்தத்துக்கு வேகமா வந்துடுறாங்க. ஆண்டவர் பார்த்து சொல்றார், அப்பா இவங்க ரொம்ப பேர் இருக்கிறான், ஜெயிச்சிட்டா நாங்க தான் ஜெயிச்சுன்னு சொல்லிடுவான், ஏன் பலன் நினைச்சிருவான். இல்ல எல்லாத்தையும் கழிச்சது. கடைசியில பார்த்தா கடற்கரை தனையா இருக்கிற மீதியானரை முறியடிக்க 300 பேர் போறான். லாஜிக்கலா வாய்ப்பே இல்லை. அளவீட்டின்படி ஒரு 300 பேரால கடற்கரை தனையா இருக்கிற ஒரு போர் வீரர்களை, பெருங்கூட்டத்தை முறியடிப்பது கூடாத காரியம். ஆனால் பாருங்கள், இவர்களுடைய திறமை முயற்சியால் முடியாததை தேவன் அவர்களுக்காக செய்து முடித்தார். கிதியோனின் பட்டயம் கர்த்தரின் பட்டயமாய் மாறினது. இந்த காலை நேரத்தில் உங்க வாழ்வில நீங்க எந்த காரியங்கள் முயற்சி எடுத்து பிரயாசப்பட்டு ஒரு தோல்வியின் நிலைமையில் இருக்கிறதோ அந்த இடத்துல ஆண்டவர் சொல்லுகிறார், ஆண்டவர் தாமே அந்த இடத்துல உங்களுக்கு அதிசயமானவைகளை செய்ய போகிறார். மீண்டும் வலைகளை போடுங்கள்,
மீன்களை பிடிக்கும்படி ஆழத்தில் கொண்டு போய் வலைகளை போடுங்கள். இன்றைக்கு சொல்வது கர்த்தர். நேற்றெல்லாம் அவனது சொந்த முயற்சி. இப்போது இவன் போவது கர்த்தருடைய நாமத்தினாலே, கர்த்தருடைய வார்த்தையினாலே. ஆண்டவர் நமது முயற்சியால் முடியாததை தேவன் நமக்காக வெற்றி சிறக்க பண்ண வல்லவராய் இருக்கிறார். விசுவாசிக்கிறவங்க கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. இரண்டாவது காரியம் அருமையாய் இருக்கிறது. அந்த வசனம் கவனியுங்கள். 5ஆம் வசனம் இப்படியாக சொல்கிறது, அதற்கு சீமோன், ஐயரே, ரா முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும், அவன் சொல்லுகிற வார்த்தை என்ன? ஒன்றும் அகப்படவில்லை. இரண்டாவது காரியம் பாருங்களேன். நமது வாழ்க்கையில நம்ம ஆண்டவர் எப்படிப்பட்ட அற்புதம் செய்கிறார் என்றால், நமது குறைவை நிறைவாக்கும்படி அதிசயங்களை செய்கிறார். பாருங்க, இவன் சொல்றான், நான் முழுவதும் பிரயாசப்பட்டது மட்டும் இல்ல, ஒண்ணு கூட கிடைக்கல. ரொம்ப கஷ்டமா இருக்கும்ல. நம்ம ரொம்ப கடினமா உழைச்சு பிரயாசப்பட்டு ஒரு சின்ன ஆசீர்வாதம் கூட இல்லைன்னா எவ்வளவு வேதனையா இருக்கும். சிலருக்குலாம் வாழ்க்கையை வெறுத்துருவாங்க. பார்த்துருக்கிறீங்களா? ஏன்டா வாழணும், ஏன்டா நம்ம உயிரோடு இருக்கணும் அப்படின்ற நிலைமைக்கெல்லாம் சிலர் போயிடுவாங்க. தோல்வி மேல தோல்வி, தோல்வி மேல தோல்வி வந்தா மனுஷனால தாங்க முடியாது. சிலருடைய பிரச்சனைகளை நான் பார்த்து ஜெபிக்க போகும்போது சிலர் சொல்லுவாங்க, பாஸ்டர், ஒரு பிரச்சனை 2 பிரச்சனைனா சமாளிக்கலாம், இத்தனை பிரச்சனை நான் எப்படி பாஸ்டர் சமாளிப்பேன், இவ்வளவு குறைவை நான் எப்படி சமாளிப்பேன், ஏதாவது ஒரு காரியமாவது நல்ல காரியம் நடக்கணும் என் வாழ்க்கையில, அப்படி சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை பாஸ்டர் சொல்லுவாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். எப்படி கேட்பாங்க? ஏதாவது ஒரு காரியமாவது நல்லது இருந்தா சந்தோஷம் பாஸ்டர், ஒண்ணு கூட நல்லதுன்னு சொல்றதுக்கு எதுவுமே இல்லையே, அப்புறம் எதுக்கு பாஸ்டர் நான் வாழணும் அப்படின்னு சொல்லுவாங்க. பாருங்க, அது மாதிரி பேதுரு சொல்றாரு பாருங்க, ஆண்டவரே, ராம் முழுவதும் நான் பிரயாசப்பட்டுட்டேன், எனக்கு என்ன கிடைக்கல, ஒரு வீடு கூட கிடைக்கல ஆண்டவரே. எப்படி இருந்திருக்கும் பாருங்க. அவனுடைய குறைவை பாருங்க, எப்படி அவன் சொல்றான், ஒன்றும் அகப்பட குறைவாகவே இருக்கு, நான் நல்லா உழைச்சேன், நல்லா பிரயாசப்பட்டேன். இவன் பாருங்க, நான் நினைக்கிறேன் இவன் பிறந்ததுல இருந்து அவன் இந்த தொழிலை செய்திருக்க கூடும். அவ்வளவு அனுபவம் உள்ள அனுபவசாலி, அவ்வளவு திறமைசாலி, அவ்வளவு ஞானம் உள்ளவன், கடல் அனுபவம் உள்ளவன், இந்த தொழில் அனுபவம் உள்ளவன். ஆனா பாருங்க, குறைவுதான் இருந்தது, ஒன்றுமில்லாத நிலைமை. ஒருவேளை இந்த காலை நேரத்தில் உங்க உள்ளத்துல அப்படிப்பட்ட எண்ணங்கள் இருக்கலாம். எனக்கு ஒண்ணும் இல்லையே, எனக்கு ஆசீர்வாதம் சொல்ல ஒண்ணும் இல்லையே, எனக்கு பொருளாதாரத்துல நான் குறைவா இருக்கிறேன், என் வாழ்க்கையில ஒரு நன்மையும் இல்லையே என்ற மனநிலையில நீங்க இருக்கலாம். எதுவுமே இல்லையே, எந்த நன்மையும் இல்லையே, ஒண்ணு கூட நன்மைன்னு சொல்றதுக்கு இல்லையே, அப்படிப்பட்ட மனநிலையில நீங்க இருப்பீங்கன்னா ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றார், அன்பு மகளே, மகனே, உன் குறைவை நிறைவாக்க நான் வல்லவராய் இருக்கிறேன் என்று வாக்கு கொடுக்கிறார். வேதம் சொல்லுகிறது, கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே நமது குறைவை எல்லாம் நம் தேவன் நிறைவாக்க போதுமானவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது என்ற வாக்குத்தத்தத்தை உங்களுக்கு ஆண்டவர் நினைப்பூட்டுகிறார். ஒன்றும் இல்லை, ஒண்ணுமே அகப்படல நீங்க நினைக்கலாம். இல்ல அன்பானவர்களே, அந்த நிலைமையை கர்த்தர் மாற்றும்படிதான் பேதுருவை சந்திக்க வந்தார். உங்க ஒன்றுமில்லாத நிலைமையை மாற்றும்படிதான் ஆண்டவர் உங்களை சந்தித்திருக்கிறார். உங்க வெறுமையான வாழ்க்கையை நிறைவாய் மாற்றும்படிதான் தேவன் உங்களை முன்குறைத்திருக்கிறார். நீதிமான் சந்ததி ஒரு நாளும் குறைவுபட்டு இருக்காது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கரம் உயர்த்தி சொல்லுங்க, வாழ்க்கையில் இருக்கிற குறைவை எல்லாம் என் ஆண்டவர் நிறைவாக்குவார். மீண்டும் சொல்லலாமா? என் வாழ்க்கையில் இருக்கிற குறைவை எல்லாம் என் ஆண்டவர் நிறைவாக்குவார், நிறைவாக்குவார். விசுவாசிக்கிறவர்கள் அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. என் குறைவு நிறைவாகும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? குறைவை கண்டு சோர்ந்து போயிடாதீங்க. குறைவா இருக்கே என்று சோர்ந்து போயிடாதீங்க. தைரியப்படுத்துங்க, உங்களை பலப்படுத்திக்கங்க. ஆண்டு மறுபடியும் பேதுருப்பா சொல்றாரு, அப்பா ஒன்னும் அகப்படலன்னு தான் நினைக்கிறேன், இப்ப போய் பாரு. பாருங்க, வசனத்துல பாக்குறோம், வலை கிளியத்தக்க என்ன வந்துச்சான், மீன்களை பிடிக்க கர்த்தர் கிருபை செய்தார். உங்க குறைவை கர்த்தர் நிச்சயம் மாற்றுவார். ஒண்ணு இல்ல நீங்க நினைச்சிருக்கலாம், உங்களை நிரம்பி வழியை செய்ய கர்த்தர் ஆசீர்வதிக்க போதுமானவர். பாருங்க, அன்றைக்கு கடன்பட்டவங்களுடைய வாழ்வில அவங்ககிட்ட மீதி அந்த கொஞ்சம் எண்ணெய் மட்டும்தான். ஆனா பாருங்க, எல்லா காலியான குடங்களையும் தேவன் நிரப்பும்படி அற்புதம் செய்தார். நீங்க காலியா இருக்கிறீங்களா, வெறுமையா இருக்கிறீங்களா, குறைவோடு காணப்படுறீங்களா? ஆண்டவர் கரம் தூக்கி, ஆண்டவரே என் வாழ்க்கையிலே குறைவெல்லாம் நிறைவாக்கும் என்று ஜெபம் பண்ணுங்க. இந்த நாளில கர்த்தர் உங்க குறைவை எல்லாம் நிறைவாக்க போதுமானவர். உங்க குறைவுகளை எல்லாம் மாற செய்ய அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். வெறுமையின் வாழ்வு மாறும், நமது பாத்திரங்களை நிரம்பி வழியை செய்ய போதுமானவராய் இருக்கிறார். ஒன்று இல்லைன்னு சொல்லின உங்களை
எல்லாம் இருக்கிறது என்று சொல்லத்தக்க அளவுக்கு உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இனிமேல் நீங்க ஒன்று இல்லைன்னு சொல்ல மாட்டீங்க, எல்லாம் இருக்குன்னு சொல்லுவீங்க. ஹalleluya. எத்தனை பேர் விசுவாசமா சொல்றீங்க? சொல்லி பாருங்க, அதை நீங்க நிறைவேறத பார்க்க முடியும். உங்க நாவே சொல்லு, ஆமா கர்த்தர் எனக்கு எல்லாம் தந்திருக்கிறார், கர்த்தர் எனக்கு தந்திருக்கிறார். நான் என்னோட ஆவிக்குரிய வாழ்க்கையை நான் திரும்பி பார்க்கிறேன். ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட நாள்ல இருந்து என்னை ஒரு நாள் ஆண்டவர் கீழே இறக்குறதா அல்ல, என்னை கர்த்தர் என் குறைவை எல்லாம் மாற்றி மேன்மைப்படுத்திக் கொண்டே வருகிறார். அந்த வார்த்தையை விசுவாசத்தோடு உங்களுக்கு சொல்றேன். உங்க வாழ்வு குறைவா திரும்பாது. நீங்கள் இன்னும் பெருகிக் கொண்டே இருப்பீர்கள், நீங்கள் இன்னும் உயர்ந்து கொண்டே இருப்பீர்கள். உங்களை கர்த்தர் இன்னும் ஆசீர்வதித்துக் கொண்டே இருப்பார். ஆபிரகாம் பொழுது அந்த வார்த்தை ரொம்ப பிடிக்கும் பாருங்க. ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன், நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன். சும்மா சிம்பிளா ஆசீர்வதிப்பேன்னு சொல்லிருக்கலாம்ல. நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன், நான் உன்னை ஆசீர்வதிச்சுட்டே இருப்பேன்பா. எப்படி நான் உன்னை என்ன பண்ணிட்டே இருப்பேன்? ஆசீர்வதிச்சுக்கிட்டே இருப்பேன். பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். நீ இன்னைக்கு மட்டும் இல்ல, நாளைக்கும் சரி, நாளை கழிச்சும் சரி, உன்னை ஜீவனால உனக்கு எப்படிதான் இருப்பேன்? உன்னை ஆசீர்வதிச்சுக்கிட்டே இருப்பேன். நீ எப்படிதான் இருப்ப? ஆசீர்வாதமா இருப்ப. அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்க? அவரை இன்னைக்கு குறைவா இருக்கலாம், இன்னைக்கு ஒருவேளை எனக்கு ஒண்ணு இல்லாத போல இருக்கலாம், ஆனா என் தேவன் என்னை கைவிட மாட்டார். என் குறைவு மாறும். என் குறைவை மாற்றுகிற ஒரு தேவன் என்னோடு இருக்கிறார். என் தேவைகளை சந்திக்கிற என் தேவன் என்னோடு இருக்கிறார். அசாத்தியங்கள் அவரால் சாத்தியமே. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. என் வாழ்க்கையில் இருக்கிற குறைவுகள் நிச்சயம் மாறும். கர்த்தரை தேடுகிற எனக்கு, கர்த்தரை ஆராதிக்கிற எனக்கு, ஆண்டவரை நோக்கி பார்க்கிற என் வாழ்விலே தேவன் எனது குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் நிறைவாக்க போதுமானவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஒன்றுமில்லை என்ற வார்த்தை மாறும். இனிமேல் நம்ம எல்லாம் சொல்ல போறோம், எல்லாம் எனக்கு இருக்கு. ஆமென். அல்லேலூயா. எல்லாம் சாட்சி சொன்னா எப்படி இருக்கும்? எனக்கு எல்லாம் ஆண்டவர் தந்திருக்கிறாருங்க அப்படின்னா எப்படி இருக்கும்? ஆமென். கேட்கவே சந்தோஷமா இருக்குல்ல? எனக்கு எல்லாம் இருக்கு. நம்ம 4 புரோஜானிட்ட சொன்னாங்க சர்ச்சுக்கு வந்துருவோம். ஐயோ, இவன் சர்ச்சுக்கு போய் என்ன வீட்டுக்கு என்ன இருக்கான்? எல்லாம் இருக்காம்பா. அதை கேட்டு 4 பேருக்கு வந்துருவோம். எத்தனை பேர் எப்படி செய்யலாம் சொல்ல முடியும்? யாருதான் அந்த உலகத்துல பாருங்களேன், எனக்கு போதுன்னு சொல்ற யாராவது மனுஷனை பார்த்துருக்கிறீங்களா? ஆமென். போதுன்னு சொல்ற மனுஷங்களை பார்த்துருக்கிறீங்களா? சாப்பாடு மட்டும்தான் நம்ம என்ன சொல்லிடுவோம், போதும். ஏன்னா அதுக்கு மேல நம்மளால முடியாது. அதனால அது மட்டும்தான் நமக்கு போதுன்னு சொல்லுவோம். மற்ற பாருங்க, மற்ற எது கொடுத்தாலும் நம்மளால என்ன பண்ண மாட்டாங்க. பொதுவாக எல்லாருடைய ஒரு ஒரு மென்டாலிட்டி, அந்த மனசு காரியம் போதுன்ட்டு வராது பாருங்க. ஆனா நம்ம 4 பேர்கிட்ட போய் அப்பா என்னை ஆண்டு எல்லா விதத்துல ஆசீர்வதிச்சிருக்கிறான்னு சொன்னோம்னா அவனுக்கு என்ன ஆயிரும்? ஐயோ, நம்ம தான் குறைவா இருக்கிறோம், எப்படி இருக்கிறோம்? ஆண்டவர் நம்ம நல்லா இருக்கிறானே. என்ன வசன ஆதாரம் இருக்கு. ஆபிரகாமை கர்த்தர் சகல காரியத்தில் அவன் என்ன பண்ணியிருந்தாராம்? ஆசீர்வதித்து வைத்திருந்தார். பெரிய ஆசீர்வாதம் பாருங்க. பொருளாதாரத்தை மட்டும் நீங்க இன்னைக்கு ஆசீர்வாதத்தை ஒப்பிடாதீங்க. பொருளாதாரம் மட்டுமே ஆசீர்வாதத்தின் அடையாளம் அல்ல. பணம் மட்டுமே ஆசீர்வாதத்தின் அடையாளம் அல்ல. நம்மை தேவன் எல்லா விதங்களிலும் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். உங்க வாழ்க்கையில் இருக்கிற குறைவுகளை ஆண்டவர் மாற்ற வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. இரண்டாவது காரியம், நமக்கு எப்படிப்பட்ட அதிசயங்களை ஆண்டவர் செய்கிறார்? நமது குறைவை நிறைவாகும் அதிசயத்தை ஆண்டவர் செய்கிறார். மூன்றாவது ஒரு காரியம் பார்க்கலாம். நமது வாழ்விலே தேவன் எப்படிப்பட்ட அதிசயங்களை செய்கிறார்? லூக்கா எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசியுங்கள். அந்தபடியே அவர்கள் செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியாக மீன்களை பிடித்தார்கள். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. மூணாவது எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. ஃபர்ஸ்ட் சொன்னதெல்லாம் குறை சொல்லிட்டு இருந்தான். ஆண்டவரே நான் முழுது பிரயாசப்பட்டோன்னு சொன்னான். ரெண்டாவது ஒண்ணுமே ஆகலன்னு சொன்னான். மூணாவது பாருங்க, போய் அந்தபடியே அவனுடைய வார்த்தையை இப்படி வலையை போட்ட உடனே வசனம் சொல்றது, வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்களாம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அடுத்த சில வசனங்களை வாசித்தீங்கன்னா பேதுருவும் யார் போய் வலையை போட்டு மீனை பிடிச்சாங்களோ அவங்க பிரமிச்சிட்டாங்க. மீனை பார்த்து என்ன பண்ணாங்களா? பிரமித்தார்கள் என்று வசனம் சொல்லுது. மூன்றாவது காரியம், ஆண்டவர் நமது வாழ்க்கையில் எப்படிப்பட்ட அதிசயங்களை செய்வார் என்று கேட்பீர்கள் என்றால் நான் தாழ்மையா சொல்றேன், நீங்கள் அதிசயப்படும்படி உங்க வாழ்க்கையில் அதிசயம் செய்வார்.
எத்தனை பேர் புரிஞ்சுக்கிட்டீங்க? நானே அதிசயப்படும்படி என் வாழ்க்கையில தேவன் என்ன பண்ணுவார்? அதிசயம் செய்வார். எத்தனை பேருக்கு இந்த வார்த்தை புரியுது? நானே எனக்கு ஆண்டவர் செய்யற அதிசயத்தை கண்டு நானே என்ன பண்ணணும்? பிரமிக்கணும். நானே அதிசயப்படணும். ஐயோ எனக்கா இப்படியா? என்னடா ஒண்ணுமே இல்லை. நேற்று நைட்டு எல்லாம் யோசித்து பாருங்க. அந்த பேதுருவோட நீங்க ஒப்பிட்டு பாருங்க. நைட்டு பூரா பார்த்து சோர்ந்து போய் ஒண்ணும் கிடைக்காத ஆளு இப்ப வலைய போட்டு வலை பூரா மீனா இருக்கு. எப்படி இருக்கு இவனை பார்த்து? ஐயோ பாருங்க. இப்ப அதிசயப்பட்டது மட்டும் இல்ல, அவன் புரிஞ்சுட்டான். ஐயோ இவர் பெரிய ஆண்டவர், நம்மளால முடியாது. இவர் சொன்ன உடனே நடந்திருக்கு. ஓடி போய் சொல்றான், ஆண்டவரே நான் பாவியான மனுஷன், என்னை விட்டு நீங்க போயிருங்க, நீதான் தேவன் என்றதை உணரத்தக்க அளவுக்கு, தேவன் ஆண்டவர் என்று உணரத்தக்க அளவுக்கு, நாம் பிரமிக்கத்தக்க அளவுக்கு அதிசயங்களை கர்த்தர் செய்வார். விசுவாசிக்கிறவங்க ஆமென் சொல்லலாம். அல்லேலூயா. காலை நேரத்துல உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தமா நான் சொல்லி ஜெபிக்க விரும்புறேன். நீங்களே உங்களை வாழ்க்கையை கண்டு ஆச்சரியப்படுற அளவுக்கு உங்களுக்கு ஆண்டவர் அதிசயம் செய்ய போறார். நீங்க நல்ல விசுவாசம் மாதிரி எனக்கு தெரியல. நீங்களே பிரமிக்கத்தக்க அளவுக்கு என் வாழ்க்கையா எப்படி மாறிடுச்சு, என் குடும்பமா எப்படி இருக்கு, என் பிள்ளைகளா எப்படி இருக்கிறாங்க, என்னை ஆண்டவர் ஆசீர்வதிச்சிருக்கிறாரு. அப்ப நீங்களே உங்கள் வாழ்வை கண்டு அதிசயப்படத்தக்க அளவுக்கு உங்களை அதிசயமாய் நடத்த நம் தேவன் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. கடந்த சில நாட்கள்ல ஒருத்தவங்க எனக்கு சொன்ன சாட்சி ஞாபகம் வருது. ஒரு 2 நாளுக்கு முன்னாடி நான் ஊழியத்துக்கு போன போது, அப்ப நம்ம நியூ இயர் சர்வீஸ்ல நான் ஒரு வார்த்தையை சொன்னேன். உங்களுக்கு புரியாத வழியில் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார் என்ற வார்த்தையை சொன்னேன். அவங்க அந்த வார்த்தையை கேட்டுட்டு அவங்க மனசுல நினைச்சாங்களா, என்னடா ஆண்டவர் புரியாத வழியில என்ன நம்ம எப்படி நடத்த போறார் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தாங்களாம். அவங்க பிள்ளைக்கு ஃபீஸ் கட்ட முடியல, ரொம்ப கஷ்டத்துல இருந்தாங்க. பாருங்க, நெருக்கத்துல இருந்திருக்காங்க, என்ன பண்ணனே தெரியல. நான் யதார்த்தமா போய் அவங்கள்ட்ட பேசும்போது அவங்க சொன்ன காரியம், பாஸ்டர் என்னன்னே தெரியல பாஸ்டர், யாருன்னே தெரியல பாஸ்டர், என் பிள்ளைக்காக யாரோ ஃபீஸ் கட்டிட்டாங்க பாஸ்டர். அவங்க பிள்ளைக்காக யாரும் என்ன பண்ணிட்டாங்க, ஃபீஸ் கட்டிட்டாங்க. அவங்க குடும்பமா சேர்ந்து டிஸ்கஸ் பண்றாங்க, யார் கட்டிருப்பா, என்னையும் வச்சுக்கிட்டாங்க நடுவில், யார் கட்டிருப்பா. ஜனவரி 7ஆம் தேதியே கட்டிட்டாங்க. போய் ஸ்கூல்லையும் கேட்டு பார்க்குறாங்களா, யாருக்கு தெரியல, யார் வந்து கட்டினான்னு தெரியல, யார் கொடுத்தான்னு தெரியல, அவங்க கொடுத்துருப்பாங்களா, இவங்க கொடுத்துருப்பாங்களா, பேர் கேட்குறாங்க, ஃபோன்ல ஜிபே பண்ணாங்களா, ஆன்லைன் பண்ணாங்களா, எல்லாம் டிஸ்கஸ் பண்ணா கடைசி வரைக்கும் யாருன்னே கண்டுபிடிக்க முடியல. இன்னைக்கு வரைக்கும் யாரும் தெரியலையா, யாரும் கட்டிட்டாங்க பாஸ்டர். புரியவே இல்லை பாஸ்டர், எப்படித்தான் நடந்துச்சுன்னே தெரியல பாஸ்டர். எங்களுக்கு அதை கேட்கவே ஆச்சரியமா இருக்கு, அதிசயமா இருக்கு, எப்படித்தானே தெரியல பாஸ்டர். என்ன பண்றது அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணாங்க. யாரும் கவர்மெண்டா இருக்கு. நான் சொல்றது கொஞ்சம் பொறுமையா இருக்கு. புரியல, தெரியல, இதுதான் அதிசயம். அல்லேலூயா. நமக்கு புரியல, நமக்கு தெரியல, நம்மளால அத யூகிக்கவே முடியல. நம்மையவே கர்த்தர் அதிசயப்படத்தக்க விதத்துல தேவன் நமது வாழ்வில் அதிசயமானவைகளை செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்படிலாம் நீங்க பார்க்கணும்னு நினைக்கிறீங்களா? உங்க வாழ்க்கையில நம்ம நானே பிரமிக்கத்தக்க அளவுக்கு, நானே அதிசயப்படத்தக்க அளவுக்கு என் தேவன் என் வாழ்வில் அதிசயமானவைகளை செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நிச்சயம் விசுவாசிக்கிறேன், நிச்சயம் விசுவாசிக்கிறேன். இந்த வார்த்தையை கேட்கிற உங்க வாழ்வில் நீங்களே உங்க வாழ்க்கையை குறித்து அதிசயப்படத்தக்க விதமாய் தேவன் உங்கள் வாழ்வில் அதிசயமானவைகளை செய்ய அவர் போதுமானவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நேற்று இரவு பேதுருவின் வலையிலே ஒன்றும் இல்லை, ஆனால் இன்று வலை கிளியத்தக்கதான மீன். பிரமித்தான், பார்த்தவுடனே அவன் உள்ளம் பிரமித்தது. காரணம் என்ன? ஒன்றுமில்லாமல் இருந்து என் தேவன் நிறைவான நன்மையை தர வல்லவராய் இருக்கிறார். ஒருவேளை நினைச்சு போட்டுருப்பா, சரி போடுவோம், ஏதாவது 4-5 கிடைச்சா வச்சுக்கலாம் நினைக்கிற நேரத்துல அவன் வலையை கிளியத்தக்கதாக, அவனுடைய வலை முழுவதும் நிரம்பத்தக்கதாக, 2 படகுகள் நிரம்பத்தக்கதாக, வெறுமையை பார்த்த கண்கள் இப்போது ஆசீர்வாதத்தை காண்கிறது, குறைவை பார்த்த கண்கள் இப்பொழுது நிறைவை காண்கிறது. அவனே பிரமிக்கிறான், அவன் படகில் இருந்த அவனது கூட்டாளிகள் பிரமிக்கிறார்கள். இந்த காலை நேரத்தில் உங்கள் வாழ்வை பிரமிக்கத்தக்க விதமாய் அதிசயமாய் நடத்துகிற ஒரு ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. கை வைத்து சொல்லுங்க, நானே என் வாழ்க்கையை குறித்து அதிசயப்படுகிற விதமாய், ஆச்சரியப்படுகிற விதமாய், பிரமிக்கிற விதமாய் கர்த்தர் எனக்கு அதிசயம் செய்வார். ஹல்லேலூயா. 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 ஆண்டவர் செய்கிற அதிசயம் நமக்கே ஆச்சரியமா இருக்கும். அப்படி கர்த்தர் உங்களுக்கு செய்வாராக. 4வது ஒரு காரியம்,
லூக்கா எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனங்களை வாசியுங்கள். அப்பொழுது படகில் இருந்த கூட்டாளிகள் வந்து, பாருங்க, இந்த படகுல இருந்தவெல்லாம் பார்த்துட்டான். இப்ப பேதுரு என்ன பண்றாரு? அப்பொழுது மற்ற படகில் இருந்த கூட்டாளிகள் வந்து தங்களுக்கு உதவி செய்யும்படி சைகை காட்டினார்கள். அவர்கள் வந்து இரண்டு படகுகளும் அமிலத்தக்கதாக நிரப்பினார்கள். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இவன் படகை நிரப்புறது பத்தாது, மற்ற கூட்டாளியை கூப்பிட்டு அவங்க படகை என்ன பண்றாங்களா? நிரப்பினாங்களாம். இன்னொரு வசனம் பாருங்க, 10ஆம் வசனத்தை தொடர்ந்து வாசிங்க. சீமோனுக்கு கூட்டாளிகளான செபதேயுவின் குமாரராகிய யாக்கோபும் யோவானும் அந்தபடியே பிரமித்தார்கள். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமென். அல்லேலூயா. நம்ம மட்டும் ஆச்சரியப்படுறது இல்ல, நம்ம மட்டும் ஆசீர்வாதத்தை பெறுறது இல்ல, ஆண்டவர் நமக்கு அதிசயங்களை அற்புதங்களை செய்யும் போது நம் மூலமாய் அநேகர் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். நம்ம ஆசீர்வாதத்தை பார்த்து அநேகர் பிரமிப்பார்கள். அல்லேலூயா. நல்லா இருக்கிறத பார்த்து 4 பேர் என்ன பண்ண போறான்? பாருப்பா, எப்படி இது நல்லா இருக்கிறான் பாருங்க. அப்படி ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்ததை அநேகர் கண்டு பிரமிக்கிற விதமாய் கர்த்தர் நடத்த போகிறார். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்க? இவங்க படகை வைக்க முடியலன்னு சொல்லி என்ன பண்றாங்களாம்? மத்த படகை சைகை காட்டி கூப்பிட்டு இவங்க படகையும் நிரப்பி மத்த படகுலையும் மீனை நிரப்புறாங்க. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்களும் நல்லா இருப்பீங்க, உங்க கூட இருக்கிறவங்க நல்லா இருப்பாங்க. ஹல்லேலூயா. எனக்கே ஒண்ணு இல்ல அப்படி இருக்க கூடாது. நம்மளும் நிறைஞ்சிருப்போம், நம்ம கூட இருக்கிறவங்களும் நிறைவா வைப்போம். இது எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். நல்லா இருக்கிறது பாருங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒண்ணு தெரியுங்களா? கர்த்தர் யாக்கோபை ஆசீர்வதிச்ச போது அவன் 2 பரிவாரங்களோடு வந்தான். வரும்போது தான் அண்ணனுக்கு பாருங்களேன், அவன் ஒரு வெகுமதியா எவ்வளவு கொடுக்குறான் பாத்தீங்களா? அவன் ஆசீர்வதிச்சு இவனே ஏசாவுக்கு வெகுமதியாவே நிறைய கொடுக்குறான். பாருங்க, எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. இவன் ஆசீர்வாதமா இருந்ததுக்கு பத்தாது, இவனது நிறைவை மிஞ்சி பிறருக்கு கொடுக்கிற விதத்துல, தான் கூட இருக்கிறவங்களும் நல்லா இருக்கணும்ன்ற விதத்துல இவனை கர்த்தர் அதிசயமா ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. விசுவாசிக்கிறேன், கர்த்தர் உங்களை நிறைவா வைப்பார். உங்க கூட இருக்கிறவங்களுக்கு நீங்க நிறைவை கொடுக்கிற அளவுக்கு வைப்பார். இதுக்கு மட்டும் மனசு வர மாட்டேங்குதோ? அல்லேலூயா. நம்மள நிறைவா வைப்பதற்கு சந்தோஷமா இருக்கு. இன்னொரு படகு நிரப்பணும்னா மனசு வர மாட்டேங்குதோ? படகு மூழ்கிருமா இல்லையா? 2 படகுல வைக்க வேண்டியது 2 படகுல வைக்கணும். ஆமாவா இல்லையா? அல்லேலூயா. பாருங்க, சில நேரம் இதுக்கு சந்தோஷப்படணும். நம்மளால 4 பேர் நல்லா இருக்கிறாங்கன்னா சந்தோஷமா இருக்கணும். அல்லேலூயா. இறைக்கிற கிணறு ஊறும். ஆமென். வாரி இறைத்தான், ஏழைக்கு கொடுத்தான், ஆனாலும் அவன் சந்ததி குறைவுபடாது. உதாரத்துவ குணமுள்ள ஆத்மா செழிக்கும். பாருங்க, சிலர் தேங்குற குட்டை மாதிரி வாழ்வாங்க. ஐயோ, எனக்கு குளம் மாதிரி வாழ்வாங்க. தேங்குற நதி மாதிரி இருப்பாங்க, தேங்குற தண்ணி மாதிரி இருப்பாங்க. எவ்வளவு ஊத்தினாலும் அப்படியே இருப்பாங்க. ஆனா சிலர் பாருங்க, அப்ப நிரம்பி வழிகிறவங்களா இருப்பாங்க. தான் நிரப்பப்படுறது இல்லாம நம் மூலமா போகிற ஜனங்கள் எல்லாம் நிரப்பப்படுகிற வாழ்வு வாழ்வாங்க. அப்படி ஆண்டவருக்கு ஆசீர்வாதம், அப்படி கேட்கிற ஆசீர்வாதம். ஆண்டவரே, நான் சும்மா ஆசீர்வாதமா இருக்கிறேன்றது பெரிய விஷயம் இல்லை. ஆண்டவங்களை அடிச்சு ஆசீர்வதிச்சிருவார். என் மூலமா ஒரு 4 பேர் ஆசீர்வாதமா இருக்கணும். எத்தனை பேர் நீங்க அப்படிலாம் விரும்புறீங்க? நீங்க விரும்புங்க. ஆண்டவருடைய அப்ப உங்களை வைப்பார். உங்க மூலமா 4 பேர் நல்லா இருப்பாங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்களை குறிச்சு 4 பேர் சொல்லுவாங்க, சார் இந்த பிரதர் இந்த சிஸ்டரால தான் நான் நல்லா இருக்கிறேன், இந்த பிரதர் இந்த சிஸ்டரால தான் நான் ஆசீர்வாதமா இருக்கிறேன். அன்னைக்கு ஒரு பணம் மட்டும் நினைக்க வேணாம், நீங்க பணம் காசு கொடுக்கறது மட்டும் நினைக்க வேணாம். நீங்க சொல்ற சில நல்ல வார்த்தைகள், சில நல்ல ஆலோசனைகள், சில நல்ல காரியங்கள், அவங்களுக்கு ஏற்ற நேரத்துல நீங்க போய் சப்போர்ட்டா நின்று ஒரு சின்ன உதவி பண்ணியிருப்பீங்க. அவங்க வாழ்நாளெல்லாம் சொல்லுவாங்க, பாருங்க இந்த பிரதர் இந்த சிஸ்டர் அன்னைக்கு வந்து என்னை உற்சாகப்படுத்தினாங்க, அன்னைக்கு வந்து எனக்கு ஒரு சின்ன உதவி செஞ்சாங்க, அன்னைக்கு வந்து என்னை தூக்கி விட்டாங்க, அன்னைக்கு வந்து என்னைய கூட நின்றுருந்தாங்க, என்னை ஆசீர்வதிச்சாங்க, எனக்காக ஜெபம் பண்ணுனாங்க. அப்படி இருக்கணும். எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? அல்லேலூயா. நம்ம நல்லா இருக்கிறத பார்த்து 4 பேர் பிரமிப்பாங்க. நம்ம மூலமா 4 பேர் நல்லா இருப்பாங்க.
விசுவாசிக்கிறவங்களா ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. உங்க மூலமா இன்னைக்கு எனக்கு என்ன தெரியல, இந்த ஒரு வாரத்துல நீங்க ஒரு 4 பேருக்காவது ஏதாவது நல்லது செஞ்சிருக்கீங்க. ஆமென். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. சின்னதா கூட இருக்கட்டும், ஒரு ஆளுக்கு ஒரு சாப்பாடாவது வாங்கி கொடுத்துருங்க. கஷ்டப்படுறவங்களுக்கு என்ன பண்ணிருங்க, ஒரு சாப்பாடாவது வாங்கி கொடுங்க. என்ன பிஞ்சி செலவாகும், ஒரு 50 ரூபாய் செலவாகுமா டிஃபனுக்கு? ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கவே வைத்திருக்கிறார். பாருங்க, கஞ்சத்தனமா மட்டும் இருந்துடக்கூடாது. ஆண்டவர் உங்களுக்கு நிறைவா கொடுக்கணும்னா உங்க கை நிறைவா கொடுக்கிற கையா இருக்கணும். ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறார். தான தர்மங்களை இன்றைய கால சபை மறந்துருச்சு. தான தர்மங்களை இன்றைய கால சபை மறந்துருச்சு. அன்பானவர்களே, நீங்க தான தர்மங்களை செய்ய மறக்க கூடாது. உங்க மூலமா சிலர் கஷ்டப்படுறவங்க, வசனம் சொல்றது நன்மை செய்ய உனக்கு திராணி இருக்கும்போது செய்யத்தக்கவர்களுக்கு அதை செய்யாமல் இராதே. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நான் தாழ்மையா உங்களுக்கு சாட்சியா சொல்றேன், என்னை பெருமைப்படுத்தி சொல்லணும்னு சொல்லல. நான் குறைஞ்சது ஒரு மாசத்துல என் குடும்ப வருமானத்துல 10ல் 1, அதுக்கு கம்மியா கூட, ஒருவேளை 10ல் 1ஆவது தான தர்மமே செய்ய சூழ்நிலை வந்துரும். நான் செய்யணும் இல்லை, என்ன வந்துரும், சூழ்நிலை வந்துரும். போற இடத்துல எங்களை பாக்குறவங்க யார் மாதிரி பாக்குறாங்க, ஏசுநாதர் வந்துட்டார் சோத்திரம், ஏதாவது கொடுத்துட்டு போக மாட்டாரா அப்படின்னு பார்த்தா என்ன இருக்கும், பஸ்ல என்ன இருக்கோ அது கொடுத்தது, அவ்வளவுதான். சரி, ஆண்டவரே சொல்றாரு இருக்கிறத கொடுத்துருன்றார். சோத்திரம், ரொம்ப சந்தோஷமா இருக்கிறதெல்லாம் கொடுத்துட்டு கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்று பொழுது வந்துருவேன். அதுக்காக நான் கவலைப்பட்டதில்லை. அதுக்காக அவங்க நம்ம சர்ச்சுக்கு வரணும் நான் நினைச்சு கொடுத்தது இல்லை. அப்படி அவங்க சர்ச்சுக்கு வரல, நான் கொடுத்தவங்க சர்ச்சுக்கு வரல, நான் கூப்பிடவும் இல்லை. ஆனா அது கிறிஸ்துவின் அன்பை நான் வெளிப்படுத்துகிற நேரம். ஆண்டவர் என் மூலமா சிலர் ஆசீர்வதிக்கணும்னு வச்சிருக்கிறேன், நம் மூலமா சிலர் ஆசீர்வதிப்பார். அதனால அவங்க அதை கண்டு பிரமிப்பாங்க. பரவாயில்ல பாருங்க, அவங்க நல்லா இருக்கிறாங்க பாருங்க. இன்னும் தலைமையா சொல்றேன், நீங்க கொடுப்பதுதான் நீங்க ஆசீர்வாதமா இருப்பதன் அடையாளம். நான் ஊழிய பாதையில பல ஆண்டுகள் இருக்கிறனால நான் பார்த்துருக்கிறேன். சிலர் என்கிட்ட இல்லைன்னு சொன்னவங்க அவங்க வாழ்க்கையில நிறைவை பார்த்ததே நான் இல்லை. இந்த செய்தியை நான் ப்ரிப்பேர் பண்ணல, ஏன் சொல்றேன்னு தெரியல. சிலர் பாருங்க, என்கிட்ட நான் கிட்டத்தட்ட நான் சபையிலே ஒரு 25 ஆண்டு காலங்கள் நான் உருவாக்கப்பட்டிருக்கிறேன். முழு நேர ஊழியர் வேதாம கலையிலிருந்தே ஒரு 13 ஆண்டுகள் எனக்கு கடந்திருக்கு. நான் பார்த்த ஒரு காரியம், எனக்கு இல்ல பாஸ்டர்ன்னு சொன்னவங்க எத்தனை வருஷம் ஆனாலும் அவங்க நிறைவு பார்த்ததே இல்லை. அதே சமயம் கொடுக்கிறவங்களை நான் பார்த்திருக்கிறேன், நாளுக்கு நாள் அவங்க நல்லா ஆகிட்டே இருக்கிறத நான் பார்த்திருக்கிறேன். அவங்க கூட கொடுக்கிறதையும் நான் பார்த்திருக்கிறேன். கொடுத்தா குறைஞ்சிருந்தா என்ன பண்ணிருக்கணும், அவங்க உண்மையா என்ன பண்ணிருக்கணும், குறைச்சு கொடுக்கணும். உண்மைதானே? எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? கொடுக்கிறனால குறைவாயிட்டாங்க, இல்லை கொடுக்கிறனால அவங்க நல்லா இல்லை அப்படின்னு என்ன பண்ணுவாங்க? இப்போ நான் இருக்கேன், நான் ஒரு 5000 ரூபா கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். நான் கொடுக்குறதுனால நான் குறைவாயிட்டேன், எனக்கு பத்தலை அப்படின்னா நான் என்ன பண்ணிடுறேன், அடுத்த மாதம் 3000 கொடுக்கணும், இல்லை அதுக்கடுத்த மாதம் 2000 கொடுத்து 1000 ரூபாய்க்கு வந்துடும். ஆனால் நான் நல்லா இருக்கிறேன்னா என்ன பண்ணுவேன், ஐயா அப்பா நான் நல்லா தான் இருக்கிறேன் அப்படின்னா நான் தாராளமாக என்ன பண்ணுவேன், 5000 ரூபாய்க்கு கொடுப்பேன், 5000 ரூபாய்க்கு மேலேயும் கொடுப்பேன். நான் புரிதல பார்த்துருக்கிறேன். சிலர் பாருங்க, கொடுத்த நிலைமையில கொடுத்ததே நான் பார்த்ததில்லை, நிறைவா கொடுத்துருக்கிறாங்க. ஆனா அதே சமயம் இல்ல பாஸ்டர் சொல்றவங்க எத்தனை வருஷம் ஆனாலும் எப்படிதான் இருக்கிறாங்க, இல்ல பாஸ்டர்னே இருக்கிறாங்க. அவங்க பேரே என்னதான், இல்ல பாஸ்டர். அல்லேலூயா. ஆனா நம்மள ஆண்டவர் எப்படி ஆசீர்வதிப்பார்னா, நாம் ஆசீர்வதிக்கப்பட்டது அநேகர் கண்டு பிரமிப்பார்கள். நம்ம படகு நிரம்பும், பக்கத்துல இருக்க படகு நிரம்பும். அல்லேலூயா. நம்மளால சிலர் நல்லா இருக்கட்டும். ஆமென் சொல்லுங்க. ஆமென். பாருங்க, ஆபிரகாம் அழைக்கும் போது கூட ஆண்டவர் சொல்றார், உன் நிமித்தம் சகல ஜாதிகளையும் நான் ஆசீர்வதிப்பேன், உனக்குள் சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. உங்க குடும்பத்தின் ஆசீர்வாதமே நீங்க தான். உங்களாலதான் உங்க குடும்பத்தில் இருக்க எல்லாரும் நல்லா இருப்பாங்க. உங்களாலதான் உங்க வீட்டில் இருக்கிற எல்லாரும் ஆசீர்வாதமா இருக்க போறாங்க. உங்களாலதான் சபை ஆசீர்வாதமா இருக்க போகிறது. ஆபிரகாமை அழைத்தவர், உனக்குள் பூமியில் உள்ள சகல வம்சங்களும் ஆசீர்வாதமா இருக்கும் என்ற வார்த்தையின்படி உங்களையும் கொண்டு கர்த்தர் அநேகரை ஆசீர்வதிப்பார். ஆமென். நான்காவது காரியம், தேவன் நமக்கு எப்படிப்பட்ட அதிசயங்களை செய்கிறார்? நம்மோடு கூட இருப்பவர்களும் பிரமிக்கும்படி அதிசயங்களை செய்கிறார். என்கூட சேர்ந்து சொல்லுங்க, நம்மோடு கூட இருப்பவர்களும் பிரமிக்கும்படி, அவங்க ஆச்சரியப்படும்படி அதிசயங்களை செய்வார். அல்லேலூயா.
கண்ணு வச்சிருவாங்களே பாஸ்டர், பரவாயில்ல, அவங்க வைக்கிற கண்ணெல்லாம் உங்களுக்கு பலிக்காது. அல்லேலூயா. கர்த்தருடைய கண்ணு உங்க மேல இருக்கு. ஆமென். அவங்க கண்ணு வச்சா என்ன, கால் வச்சா என்ன, கர்த்தர் கண்ணு உங்க மேல இருக்கு. அதனால நீங்க நல்லா இருப்பீங்க, 4 பேர் சொல்லட்டும். ஆமென். அல்லேலூயா. 4 பேர் என்ன பண்ணட்டும், நீங்க நல்லா இருக்கிறீங்கன்னு. அவங்க போற ட்ரெஸ் பாருங்க, அவங்க வாங்கி இருக்கிற காரை பாருங்க, அவங்க வாங்கி கட்டி இருக்கிற வீட்டை பாருங்க. அப்படி 4 பேர் சொன்னா, கர்த்தாவே உங்க கிருபைக்காக ஸ்தோத்திரம் சொல்லி என்ன பண்ணுங்க, கர்த்தரை துதிங்க. அதை விட்டுட்டு ஆமா ஆமா நான் கட்டின பத்தியா, நான் வாங்கின பத்தியா அப்படி சொல்லிடாதீங்க. நேபுகாத்நேச்சார் மாதிரி சொல்லிடாதீங்க. தாவீதின் இதே இருக்கட்டும், இதுவரை என்னை கர்த்தர் கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் வீடும் எம்மாத்திரம் என்ற தாழ்மை இருக்கட்டும். நேபுகாத்நேச்சாருக்குள்ள இருந்த பெருமை வேண்டாம். அநேகர் நம்மை சுற்றி இருக்கிறவர்கள் பிரமிக்கும்படி கர்த்தர் உங்கள் வாழ்வில் அதிசயங்களை செய்வார். அல்லேலூயா. கடைசி ஒரு காரியம், லூக்கா எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 10வது வசனத்தின் பின்பகுதியை வாசிக்கலாம். அப்பொழுது இயேசு, வாசிங்க. அப்பொழுது இயேசு சீமோனை நோக்கி, பயப்படாதே, இது முதல் நீ மனுஷனை பிடிக்கிறவனாய் இருப்பாய். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அங்க தொட்டு இங்க தொட்டு ஆண்டு வந்துட்டார், சாப்டரே மாத்திட்டார். முதல்ல பார்க்கிறோம், நம்முடைய முயற்சியால முடியாததை கர்த்தர் செய்கிற ஒரு அதிசயம் செஞ்சார். நமது குறைவை நிறைவாக்குகிற அதிசயம் செஞ்சார். நாம் அதிசயப்படும்படி, நாம் பிரமிக்கும்படி, நாமே ஆச்சரியப்படும்படி அதிசயம் செய்கிறார். நம்மை பார்த்து பிறர் மற்றவர்கள் ஆச்சரியப்படும்படி பிரமிக்கும்படி அதிசயம் செய்கிறார். அடுத்து கடைசி பாருங்க, பேதுரு பார்த்து ஆண்டவர் சொல்றார், பேதுருவே நீ பயப்படாதப்பா, இது முதல் நீ மீனை பிடிக்க போறதில்ல, இன்னையிலிருந்து உன் சாப்டர் மாறுது, உன் வாழ்க்கை மாறுது, உன் நோக்கம் மாறுது, இது முதல் நீ மனுஷனை பிடிக்கிறவரா இருப்பாய். அல்லேலூயா. அதனால என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுவரை பேதுரு அவனுடைய விருப்பத்தையும் நோக்கத்தையும் நிறைவேற்றிக் கொண்டிருந்தான். ஆண்டவர் அவன் வாழ்க்கையில செய்ய விரும்பின ஒரு அதிசயம், இப்போதிருந்து தேவ திட்டம் உனக்குள் நிறைவேற நான் உன்னை அதிசயமாய் நடத்த போகிறேன். அதுவரை நீரை பிடித்துக் கொண்டிருந்த பேதுரு வாழ்க்கையை மாற்றி, அதுவரை நீர் பின்பாக, கடல் பின்பாக அவனது சுயத்துக்காக ஓடிக்கொண்டிருந்த வாழ்க்கையை மாற்றி, இது முதல் அவன் ஒரு மனுஷனை பிடிக்கிறவராய், தேவ திட்டத்தின் பிள்ளையாய், இயேசுவின் சீசனாய், ஒரு அப்போஸ்தலனாய் மாறும்படி அவன் வாழ்வில் தேவன் ஒரு பெரிய திட்டத்துக்கு என்று பிரித்தெடுக்கிறார். இந்த வார்த்தையை கேட்கிற அன்பானவர்களே, உங்கள் மூலமாய் தேவ திட்டம் நிறைவேற உங்கள் வாழ்வில் கர்த்தர் அதிசயங்களை செய்வார். நீங்க நினைக்கலாம், பாஸ்டர் என்ன பண்றது, வலையை விட்டுட்டு மீனை பிடிக்கிறத விட்டுட்டு மனுஷனை பிடிக்க வந்துட்டுமா அப்படின்னு கேட்கலாம். நீங்க இருக்கிற இடத்துல கர்த்தர் உங்க மூலமா தேவ திட்டத்தை நிறைவேற்ற விரும்புகிறார். உங்க வீட்டுல உங்க மூலமா தேவ திட்டத்தை நிறைவேற்ற விரும்புகிறார். உங்க குடும்பத்துக்குள்ள இன்னும் ரட்சிக்கப்படாதவங்களை உங்க மூலமா கர்த்தர் தொட விரும்புகிறார். உங்க தெருவில் இன்னும் ரட்சிக்கப்படாதவங்க உங்க மூலமா கர்த்தர் தொட விரும்புகிறார். உங்க நண்பர்கள் மத்தியில ரட்சிக்கப்படாதவர்களை உங்கள் மூலமாய் கர்த்தர் தொட விரும்புகிறார். நமது சபையில உங்கள் மூலமாய் தேவன் ஏதாவது ஒரு காரியம் செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார். இந்த பூமியில, இந்த சென்னை பட்டணத்தில் நம்மை வைத்திருப்பதின் நோக்கம் ஒன்று உண்டு. நம் மூலமாய் ஆண்டவர் அநேகரை தொட விரும்புகிறார். இப்படி ஒவ்வொரு இடத்திலும் தேவ திட்டம் நம் மூலமாய் நிறைவேற வேண்டும் என்று விரும்புகிறார். அல்லேலூயா. பேதுரு பார்த்து சொன்னார், மீனை பிடிச்சது போதும்பா, மனுஷனை பிடிக்கிற ஒரு பெரிய ப்ராஜெக்ட் இருக்கு. படகு நிறைஞ்சிருச்சு, நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் பெருசு. இன்னும் பெரிய மனுஷர்களை பிடிக்கணும், நிறைய ஆத்துமாக்களை பிடிக்கணும், நிறைய ஜனங்களை தேவ ராஜ்யத்துக்கு ஆதாயம் பண்ணணும். அதற்கு தேவன் பேதுருவை பிரித்தெடுத்தார். உங்களையும் பார்த்து நான் சொல்றேன், நிறைய ப்ராஜெக்ட்லாம் பண்ணியிருக்கீங்க, சோத்திரம். உங்களை கொண்டு கர்த்தர் ஒரு பெரிய ப்ராஜெக்ட் வச்சிருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. தேவ திட்டம் ஒன்று இருக்கு. ஆமென். தேவ திட்டத்துக்கு நம்ம ஒப்பு கொடுப்பதுதான் பெரிய ஆசீர்வாதம். உங்க மூலமா தேவ திட்டம் நிறைவேறணும். சபையில உங்களை வச்சதுக்கு ஒரு தேவ திட்டம் இருக்கு. இங்க நீங்க உட்கார்ந்து இருப்பதுக்கு ஒரு தேவ திட்டம் இருக்கு. இந்த இடத்துல கர்த்தர் உங்களை கொண்டு வந்தார். ஆண்டவர் உங்களை கொண்டு வந்தனால தான் அந்த வார்த்தையை நீங்க கேட்கறீங்க. உங்க வாழ்க்கையில தேவன் ஒரு பெரிய திட்டம் வச்சிருக்கிறார். உங்க குடும்பத்தை குறித்து ஒரு திட்டம் இருக்கு. உங்க பிள்ளைகளை குறித்து ஒரு திட்டம் இருக்கு. உங்க எதிர்காலத்தை குறித்து ஒரு தேவ திட்டம் இருக்கு. சபையில கூட உங்களை குறித்து ஒரு தேவ திட்டம் இருக்கு. அதற்கு நாம் ஒப்பு கொடுத்து அதை செய்ய நாம் வருவோமானா கர்த்தர் நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. ஒரு படிப்பறிவு இல்லாத ஒரு பேதுரு
ஆனா பாருங்க, அவரை கொண்டுதான் கர்த்தர் நிருபங்களை எழுதுகிற அளவுக்கு அநேக ஆத்துமாக்களுக்கு ஆசீர்வாதமாய் வைத்தார். பாருங்க, கொஞ்சம் மீனுக்கு பின்னாடி இருந்த ஆளு இந்த பேதுரு தான் சீசர்களிலே முந்தினவன் என்று சொல்லப்படுகிறது. முதல் சீசர் என்று சொல்லத்தக்க அளவுக்கு இந்த பேதுரு சீசர்கள் மத்தியில் முதன்மையானவனாய் இருந்தார். அன்றைக்கு இருந்த ஆதி சபையில இவர்தான் ஒரு பிரதான தலைவர்களில் ஒருவனாய் இருந்தார். அநேக ஆயிரக்கணக்கான ஆத்துமாக்கள் இவர் பிரசங்கத்தால் ரட்சிக்கப்பட்டார்கள். படிப்பறிவு இல்லாத ஆளு இவர் பண்ண பிரசங்கத்துல 3000 பேர் 5000 பேர், அப்ப திரளான சீசர்கள் எண்ணிக்கையில் பெருகினார்கள். அப்படி சாதாரண ஒரு ஆள் மேல் தேவ திட்டம் நிறைவேறுமானால் உங்கள் வாழ்விலும் தேவன் பெரிய திட்டம் வைத்திருக்கிறார். நித்தியத்திற்கு என்று அழைக்கப்பட்ட நீங்கள் சாதாரணமானவர்கள் அல்ல. உங்கள் வாழ்வு அநேகருக்கு ஆசீர்வாதமா இருக்கும். உங்கள் வாழ்வை கொண்டு கர்த்தர் அநேகரை ஆசீர்வதிக்க போகிறார். எத்தனை பேர் விசுவாசமா ஆமென் சொல்றீங்க? என் தேவன் அதிசயங்களை செய்கிற தேவன். என் தேவன் அதிசயமானவைகளை செய்வார். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியம், எண்ணி முடியாத அதிசயங்களை இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் நிச்சயம் செய்வாராக. நாம் கேட்ட வார்த்தையின்படி நமது முயற்சியால் முடியாததை தேவன் உங்களுக்காக செய்வாராக. உங்கள் முயற்சியால் முடியாததை தேவன் உங்களுக்காக செய்வாராக. அது மட்டுமல்ல, உங்கள் குறைவை நிறைவாக்கும் அதிசயத்தை ஆண்டவர் செய்வாராக. நீங்களே ஆச்சரியப்படுகிற விதமாய் உங்கள் வாழ்வில் தேவன் அதிசயம் செய்வாராக. நம்மை சூழ்ந்திருக்கிறவர்கள் பிரமிக்கத்தக்க விதமாய் நமது வாழ்வில் தேவன் அதிசயங்களை செய்வாராக. நம் மூலமாய் தேவ திட்டம் நிறைவேற ஆண்டவர் அதிசயங்களை செய்வாராக. எத்தனை பேர் அதற்கு ஒப்பு கொடுக்க விரும்புறீங்க?